இந்த ஒரு குக்கி பை வாங்கி சாப்பிட்றது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் மெசேஜ் அனுப்பியிருக்கவும் எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க வாங்கின உடனே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரி இவங்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சிருப்பேன். ஆனால் அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு பைட்லேயும் சாக்லேட் இருக்குது, செம்ம சூவியாக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏன்னா இன்னைக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு நினைக்கும் போது ஒன்றுமே புரியல. ஏன் மேம் அப்படின்னு கேட்குறேன். சாரி, நான் ஒரு லைன் மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு எனக்கு வேறு ஒர்க் இருந்ததால் அதை பார்க்க போயிட்டேன். ஸோ எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு 4 பீசஸ் குக்கி பை வேணும். எங்கள் வீட்டில் வந்து 4 மெம்பர்ஸ் இருக்கும், எல்லாருமே ஒரு பைட் சாப்பிட்டோம், இங்கே யாருக்குமே இது பத்தலை, அதனால நான் திரும்பவும் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து கொரியர் தான் போட்டிருந்தோம், உங்களுக்கு நெக்ஸ்ட் டே தான் கிடச்சிருந்து. அப்பயுமே உங்களுக்கு வந்து சாக்லேட் நல்ல மெல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அது வந்து நான் ஊருக்கு போகும்போது, அதாவது முதல் நாள் செஞ்சு அடுத்த நாள் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ சாப்பிடும்போது இந்த சாக்லேட்ஸ் வந்து நல்ல ஒரு மெல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது இப்படி இருக்குது, நமக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வேணாம். ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரீஹீட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரீஹீட் பண்ணுறதுக்கு ஓவன்லாம் தேவையில்லை, நார்மல் இட்லி பாத்திரம் இருந்தாலே போதும். அதை எப்படி பண்ணணுங்கிறது வந்து நான் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது சொல்லிவிடுவேன். ஸோ ரீஹீட் பண்ணால் தான் மெல்ட்டிங் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வேணாம், பண்ணலனாலும் ஒரு மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். டார்க் அண்ட் மில்க் சாக்லேட் குக்கி பை அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம நியூவாக ஒரு குக்கி பை வந்து நம்ம மெனுவில் கொண்டு வர போகிறோம். அது என்ன தெரிஞ்சது கமெண்ட் பண்ணுங்கள்.